அவங்க இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்களா? நம்ம எங்க சிஸ்டருங்க இவங்க வந்து ஏங்க அந்த மாதிரி பேசுறாங்க? வருஷம் 30 விழா நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் அதை சிறப்பா நடத்துறதுக்கான முயற்சி நடக்குது. ஒரு ஆண்டை விட இன்னொரு ஆண்டு சிறப்பா நடக்கும். ஒரு மாநாடு நடக்குதுனாக்க, ஒரு மாநாட்டுல 1 லட்சம் பேர் கலந்துட்டாங்கனாக்க, மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு மாநாடு போட்டா அதுல 2 லட்சம் பேர் இருக்கும். இப்படியே உயர்ந்துட்டு போகும். அதே மாதிரிதான் முப்பெரும் விழா போன வருஷத்தை விட இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. இது பதற்றத்தினாலதான் நடக்கல. முப்பெரும் விழா வருதுங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வர்றது இல்ல. அந்த விஷயத்தை எதுவும் முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்றது தப்பு. நாங்க வந்து அதுக்கு விரோதமானவர்கள் அல்ல. அதற்கு ஆதரவாக அந்த மக்கள் ஒரு சமமாக இருக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு அக்கறை எடுக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அவங்க வேற நேரத்தில் வேற மாதிரியும் சொல்றாங்க. இந்த கொலைகள் நடக்குது, அதுல வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் இப்போ சில வழக்குகள்லாம் கூட பதிவு பண்ணாமையே விட்டுறாங்க முதல்ல. இப்போ பதிவு பண்ணுறதுனால வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதே. அப்போ வந்து குறைச்சலாக இருந்ததுன்னு இல்லை, விட்டுட்டாங்க. இப்போ விடாமல் பிடிக்கிறாங்க. டாஸ்மாக்லேயே என்ன, ஒரு கூடுதலாக யாராச்சும் பணம் வாங்கிட்டாங்கன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிறது யாரு? எங்கள் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது, எங்கள் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசு தான் நடவடிக்கை எடுக்குது. கைவிடலைங்க, இன்னொரு 5-6 மாசம் இருக்குங்க, அதுக்குள்ள முடிச்சிருவோங்க. அப்புறம் அதுல வராத பல திட்டங்கள் வந்திருக்கு. அதை பத்தி ஏங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல, அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதை பத்தி பேசுறேன். இல்ல, அது வேற ஒரு திட்டம் அதுக்காக இப்ப வந்திருக்கு புதுசா. அது பின்னாடி சொல்றாங்க. 80 அடி சாலையில அந்த பாலம் ஒர்க் முடிஞ்சிச்சு, ஆனா நீங்க வேணும்னுக்கே திறக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, எங்களுக்கு அது வேணும்னு திறக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அந்த பக்கம் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த எடுத்ததுன்னா தான் அந்த இதுக்கு போய் சேரும். அது அந்த தெரு வழியெல்லாம் வண்டி போச்சுனாக்க பெரிய டிராபிக் ஆகுங்க. அதையும் ஒழுங்கு பண்ணிட்டு பண்ணலாம்னு இருக்கோம். அப்புறம் வந்து தமிழிசை சொல்ற மோடி முகத்துக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் வந்தது, முதலமைச்சருக்காக வந்ததுன்னு சொல்றாரு. வெளிநாட்டு மூலதனங்கள். அப்ப அவரு தலைவர் போறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இல்ல, சிஎம் வந்து சிஎம் போய் இந்த கேம்ப் போய் அவர் வந்து அமெரிக்கா போய் அங்க இதெல்லாம் ஜெர்மன்லாம் போய் இதை பண்ணார்ல. இது பண்றதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும்ல. அவங்க முகத்துக்காக வந்திருக்கணும்ல. அவங்க முகத்துக்காக வந்திருந்ததுனாக்க நாங்க சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்ல போறோங்க. ஏங்க இப்படி சொல்லிட்டு வந்ததை ஒத்துக்கிட்டாங்கல்லங்க அவங்க? என்னங்க வந்ததை ஒத்துக்கிட்டாங்களா? டெய்லி ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து திட்டங்கள் வருது, எத்தனை பேர் இங்க வர்றாங்க என்னங்கிறது எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது. அப்புறம் அங்க போய் தமிழர்கள் வந்து இருக்கலாங்க. ஏங்க போய் அங்க தமிழர்கள் அங்க செட்டில் ஆயிருக்காங்க, அங்க வந்து இண்டஸ்ட்ரி நடத்துறாங்க, அங்க வந்து அவங்க கிட்ட வந்து முதலீடு இருக்கு. அந்த முதலீட்டை இந்தியாவுக்கு கொண்டு வரலாம், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறதுல அங்க வந்து தமிழர்கள் சந்திக்கிறதுல என்ன தப்பு? இந்த மாதிரிலாம் ஒரு தப்பு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இதை மறுபடியும் சொல்றீங்களா? நியாயமா? நீங்க அப்பவே திருப்பி அடிக்கணும். நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.